ஆச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேறு போய் சண்டே ஷாப்பிங் வாங்கிட்டு வந்தோம். பட்டினப்பாக்கம் மார்க்கெட்டில் இருந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்க. இந்த மேம்பாலத்தில் போகும்போது ஒரு தனி சொல்லுவாங்க, மெதுவாக ஜாலியாக இந்த வியூ, டாப் வியூவில் இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த சிட்டி வியூ. ஒரு நாள் பஸ்ஸில் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது, வேறு வழி இல்லை. இங்கே ரைட்டில் ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. பாருங்கள், நிறைய இது இடிச்சுட்டு போயிருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால பரவாயில்ல. எல் ஷேப் மேம்பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. காலையில் போகும்போது பார்த்தேன். இந்த ஓப்பனிங் செரமனிக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா. அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம அடையார் மேம்பாலத்தில் இருக்கோம். லெஃப்டில் போனோம் நம்ம அடையார் போவோம், ஸ்ட்ரைட்டாக போனால் மத்திய கைலாசத்தை. சூப்பர் இருக்குங்க. இப்போ இந்த போட்டால் டிராஃபிக் இப்போ கம்மியாக இருக்குது, டக்குன்னு போயிடலாம். ரோடு சூப்பராக இருக்காங்க. அங்கே போகும்போது காட்டுறேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது. ரைடு போகும்போதுலாம் முன்னாடி குழியாக இருக்குங்க, அது பார்த்து பார்த்து போகணும். இப்போலாம் 2 சைடும் ஒரு வழிலாம் போகாது. லெஃப்ட்லேயும் போக முடியாது, ரைட்லேயும் போக முடியாது. ஏன் நம்ம வழி விடாமல் போகிறாருன்னு தெரியல. நான் எதுவும் பண்ணல அவரை. ஓகே, கேஸ் பேசிட்டு போகிறனால நாங்கள் கவனிக்கல. ஓகே கை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது போய் மேம்படுத்த. ஆனால் பப்ளிக் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இன்னைக்கு ஓப்பனிங் செரமனி நியூஸ்லேயும் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். சும்மா ரைடு ரொம்ப நாள் ரைடு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரைடு போய் சென்னை ரைடு போனேன். எங்கே ஆரம்பிச்சேன்னா வீட்டுக்கிட்ட ஆரம்பித்து இப்படியே அடையார் வழியாக இங்கே போகலான்னு தான் பார்த்தேன். பட்டினப்பாக்கம் போய் மீன் வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு வாக்கிங்கும் போகலாம் அப்படின்னு நினச்சேன். வாக்கிங்கும் போகலாம். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஐஐடி அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி போய் அண்ணா சாலை சென்டர் பிளாஸா எல்ஐசி அப்படி இங்கேருந்து அப்படியே மெரினாக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கம் வந்தேன். வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த சைடு வந்துடலாம்னு பார்த்தேன். மவுண்ட் ரோடு வழியாக வந்து கிண்டி இல்லை, இந்த அண்ணா சாலை இந்த வழியாக வந்து திருப்பி கூப்பிட்டுருக்குறோம் வந்து இந்த மேம்பாலம் ஏறலாம் அப்படின்ட்டு. பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிருச்சது. டைம் 11-11:30 இருக்கும். இன்னும் போய் க்ளீன் பண்ணி நானும் ஃப்ரெண்டு சேர்ந்து சமைக்கணும். நான் க்ளீனிங் பண்ணுவேன், ஃப்ரெண்டு சமைப்பார், சூப்பராக சமைப்பார் ஃப்ரெண்டு. இன்றைக்கி ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் ட்ரை பண்ண சிக்கன் கலையை வச்சு கட்டு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் இல்லை, டெய்லி பழகினா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, ஈஸியாக பண்ணிடலாம். இன்னைக்கு ஃபிஷ்ஷு ஒரு பாறையும் கலாந்தி மீன் இருக்குது. இதாங்க மேம்பாலம் வேறு சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் வேறு ஐயோ சிங்கல் போட்டாங்க. நான் பார்க்கும்போது க்ளீனில் தான் இருந்தது. இந்த மேம்பாலத்தில் ரசித்து இருந்தேன். சூப்பர், நல்ல இது பண்ணியிருக்காங்க. கொடி கட்டி வாழறது நிறைய பேர் சின்ன விஷயமா நினைக்கலாம். ஆனால் அது டிராஃபிக் மிச்சமாகும். டக்குன்னு இப்போ ஆஃபீஸ் முடிச்சு போகிறவங்க டக்குன்ட்டு வீட்டுக்கு போனவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய வண்டி போகுது. சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம அங்கே போய் தான் திருப்பணும்னு நினைக்கிறேன். இப்போ யூடர்ன் மேம்பாலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ரைட்டு திரும்புகிறப்போ அங்கே திரும்பிட்டு நம்ம இந்த மேம்பாலத்தில் வரும். வேறு லெவலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. ஓமேகா மேம்பாலம் வந்து வரனால நம்ம கீழே திருப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் நீங்கள் மேம்பாலத்தில் போகிற உறுதி ஐஐடி இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ், இல்லை டாப் காலேஜ்னு நினைக்கிறேன். ஐஐடியிலே டாப் இன்ஸ்டியூஷன். இதுவாக மும்பையான்னு தெரியல. ப்ராசஸ் நாள் இதுக்குள்ளே ஒரு நாள் போகணும். இனிமேல் காலேஜில் முடிஞ்சது. இனிமேல் உள்ள ஸ்டூடெண்ட்டாக போக முடியாது. சும்மா உள்ளே போக மீன்ஸ் சும்மா சுற்றி பார்க்க தான் போக முடியாதுனால. மேம்பாலம் ஓப்பன் பண்ணாலும் டிராஃபிக்காக இருக்குது. நான் டிராஃபிக் சாலி கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன், தெரியல, பார்ப்போங்க. மேபி சண்டே டைம்னால வெளியே போகலாம்.
ரெஸ்டாரண்ட்டாக அந்த மாதிரி. Traffic. I don't like it. I avoid. Traffic like me. I can't avoid. இந்த ட்ரிப்பராக நினைக்கிறேன். ஹார்ன் அடிக்கிறாரு பின்னாடி இருந்து. அவருக்கே தெரியுது முன்னாடி இவ்வளோ வண்டி நிற்கிறேன், நான் எங்கப்பா போகிறது. கரெக்டுங்களா? நான் நினச்சேன் முன்னாடி இந்த மேம்பாலத்துலேயே கண்டினியூ பண்ணலான்ட்டு. அவ்வளோ தூரம் போக முடியாது, ஆனால் மேம்பாலத்துலேயே டிராஃபிக்காக இருக்குது. இல்லை பண்ணக்கூட நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமாக வச்சுருக்கோம். ராஜீவ்காந்தி ரோடு காட்டுறதுனால நம்ம க்ளீனாக இருக்குங்க. முன்னாடி க்ளீனாக தான் இருந்தது, பட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டதுனால கொஞ்சம் தூக்கி ரோடு செம்ம க்ளீனாக இருக்குது. ஒரு மாதம் இந்த சைடு வரவே இல்லை. இப்போ பார்த்தா ரோடு எல்லாம் வேறு லெவலில் போட்டுருக்காங்க. எனக்கு நைட் ரைடு போக பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ரோடு காலியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஜாலி தான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஷோ பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச யாராச்சும் கஷ்டப்பட்டு, எனக்கு ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு. பெட்ரோல் இல்லாமல் வண்டி இருந்துச்சு. பெட்ரோல் போட்டுருவேன், சப்போஸ் நீ கவனிக்காமல் விட்டேன். அப்புறம் ஒருத்தர் தானாக வந்து ஒரு எதுக்கால எங்கேயோ போகணும், வேறு சைடு போகணும், இந்திரா நகர். இப்போ நீ இந்திரா நகர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், நான் வந்து இந்த தாஜ் ஹோட்டல்கிட்ட இந்த ராமானுஜம் ஐடி பார்க் அங்கே வண்டி இருந்துச்சு பெட்ரோல் இல்லாமல். அப்புறம் அவர் இந்திரா நகர் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் முடியும் வந்து விட்டுட்டு அவர் போனார். அவருக்கு தேங்க்ஸு சொன்னால் பத்தாது, பட் அவர் சொன்னார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அந்த இதில் வரும்ல ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் வர மாதிரி, நீங்களும் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு. ஈஸியாக ரைட்டில் போகணும். மேம்பாலத்தில் வர எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ், எக்ஸைட்டட், வெரி வெரி எக்ஸைட்டட். காலையில் வரும்போது இது பண்ணிட்டு இருந்தாங்க, ரிப்பன் கட் பண்ணுற செரிமனி. ஸ்டாலின் ஐயா, நம்ம சிஎம் முதல்வர் அவர்கள் நிறையா ராஜீவ்காந்தி சாலை வேறு லெவல் கிராண்ட் ஓப்பனிங் போல். நான் நிற்கலான்னு பார்த்தேன், பட்டு நம்ம வாக்கிங் போகணுங்காக நிற்கல. யாரும் நிற்கவும் ஊரில் எல்லாம் போலீஸாரெலாம் முன்னாடி போங்க நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டேன். வண்டியில் நிற்கக்கூடாதுன்னாங்க, ஸோ அதனால் போயிட்டேன். சரி ரிட்டன் வரும்போது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ரிட்டன். இது இந்த சைடு வரவே வேலை இல்லை, பட் மேம்பாலத்துக்காக செம்மையாக இருக்குங்க. வாழையில் போட்டு வாழைத்தார் போட்டு நிற்போம். அதில் வந்து சூப்பராக இருக்குங்க. ரோடு சூப்பராக இருக்குது. ஒன்வே தான் விட்டுருக்காங்க. இப்போ இங்கேருந்து மத்திய கைலாசு சூப்பராக இருக்குங்க. சிட்டி யூனியன் மேகம் இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன். அதனால உங்களுக்கு அந்த ஃப்ளைஓவர், சென்னையில் இருக்க ஃப்ளைஓவர் மட்டும் ஃபுல்லாக ரைடு போவாங்க. எல்லாம் ஒரு ரைடு எடுக்கிறோம், இப்போ ஆரம்பிச்சோன்னா எல்லா ரைடும் கவர் பண்ண முடியுமா தெரியல. யூட்டன் மேம்பாலம் அதெல்லாம் முடியுமா தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ரைடு எடுத்து வர வேண்டியது தான். ரைடு எடுத்து மீன்ஸ் ரைடு வண்டி. ரோடு சூப்பராக இருக்குது, மாவாக இருக்குது. மாவு மீன்ஸ் ஸ்மூத்தாக நைஸாக இருக்குது. அதுதான் மீன் பண்ணேன். February 2025 மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் நடக்குது. நாள் சூப்பராக தான் போகும். சூப்பர் ப்ரோ, நல்லா கேட்டாங்க. டோர் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப் ஃபீல் வருதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவல். கஸ்டமரோட ஹார்ட் ஒர்க்கு, நாட் ஒர்க்கு, டேலண்ட்டு
சூப்பராக இருக்குது. இப்போ எந்த சீரியலில் இந்த படம் இருக்குல்ல இந்த மேம்பாலம் நான் பார்த்துருக்கேன். நோட்டீஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரோட் நமக்கு இருக்கணும். நிறைய மக்களோட கனவு இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்யணும். டைட்டில் பார்க், ராமராஜம் ஐடி பார்க், ஒரு படத்தில் கூட வருவார்ல, கம்மிங் ஃப்ரம் பாய்ஸ் படம் நினைக்கிறேன். பாய்ஸ் படம் ஐ எம் செந்தில் கம்மிங் ஃப்ரம் ராமானுஜம் ஐடி பார்க் ஒர்க்கிங் அஸ் ஆஃப் நேம். கரெக்டான சென்டென்ஸ் இல்லை, ஆனால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதை இந்த வார்த்தை ராமானுஜம் ஐடி பார்க். அது தெரியல டைட்டில், இது டைட்டில் பார்த்தா இப்போ ராமானுஜம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ராமானுஜம் ஐடி பார்க் பேங்காக் மெட்ரோ வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஈஸி கம்மிட்டாக இருக்கும். வெயிலுக்கு ஆரம்பிச்சிருக்கு இப்போ சென்னையில். ஆனால் ரொம்ப இல்லை, லைட்டாக இப்போ ஆரம்பம். இப்போ 11:30 இருக்கும். மெட்ரோலாம் போட்டாங்க, சூப்பர். இப்போ தூரத்தில் இருந்து வரவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் கம்மியூட்டு வேறு எங்கேயாச்சும் போகணுன்னாலும் டக்குன்னு போயிடலாம். டிராஃபிக்கு கொஞ்சம் கம்மியாயிரும். நம்ம ஒரு நாளில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லாரும் சிக்னல் போட்டாங்க. ஒரு நாள் எல்லா மேம்பாலமும் கவர் பண்ணி போவோம். என்னென்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, தாம்பரங்கிட்ட ஒரு மேம்பாலம், கோரூர்கிட்ட ஒரு மேம்பாலம், அண்ணா சாலை, அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடையார் இல்லை அடையார் மேம்பாலம், அப்புறம் மத்திய கைலாஸ் மேம்பாலம், கோட்டூர்புரம் மேம்பாலம், அப்புறம் கிண்டி இந்த கத்திப்பாறை மறந்துட்டேன் பாருங்கள். அதுதான் மெயின். எனக்கு பிடிச்ச மேம்பாலம். நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கே. ஆனால் டேஞ்சரான மேம்பாலம் கூட கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். மெட்ரோ தான் அது பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும். பாருங்க ஆட்டாங்க சிக்னல் போட்டு வராது. நம்ம பார்த்து போகிறீங்க வயசு. அதெல்லாம் ஒரே நாள் ஒரு ரைடு போவோம், ஃப்ளைஓவர் ரைடு அப்படின்ட்டு. தமிழ்நாடு ரைடு போகணுன்னு ஆசைங்க. ஃபஸ்ட்டு எனக்கு லடாக் போகணும். 2016 ரீல் பார்த்து தான் எனக்கு பிடிச்சது. லடாக் இருக்குன்னே அது எனக்கு தெரியாது. பாருங்க ரோடு சூப்பராக இருக்குங்க. சூப்பர் வேற லெவல். ஐயோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பெரிய ரோட்டில் ஓட்டிட்டு சின்ன ரோட்டில் ஓட்டுறதுக்கு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ரைட்டில் கப்பலாட்டம் இருக்குங்க பில்டிங்கு. சூப்பராக இருக்குது ஓட்டம். அது ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க சென்டென்ஸ். சூப்பராக இருக்கும். இன்கன்வீனியன்ஸ் டே பக்கத்து மாறும் வச்சு தாங்க. சூப்பராக ரோடெல்லாம் இங்கே கஷ்டமாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. புலிகளியாக இருக்கும். பார்த்து ஓட்டணும். ஆனால் இப்போ கண்ணை மூடிட்டு ஓட்டலாம் மீன்ஸ் புளி இருக்குன்னு நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம பாட்டுக்கு வண்டியை பார்த்து ஓட்ட முடியல. ரெண்டாவது பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. ஏசி சென்னையிலேயே குளிர் வச்சுட்டாங்க பாருங்க. ஏசி உள்ளே போய் வேடிக்கை பார்த்து தான் இருக்கும். சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு அந்த கிரே கலர் ஏசி பஸ்ஸோட அந்த ரெட் கலர் ஏசி நம்ம மக்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். குப்பை போடாமல் பஸ்ஸில் ஒருத்தர் போகிறாங்க வச்சு துப்புறாரு பஸ்ஸுக்குள்ளேயே. என்ன பண்ணுறது? பஸ்ஸுக்குள்ளே இல்லை, வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பஸ்ஸுக்குள்ளே துப்புறாரு, ரோட்டில் துப்புறாரு. நம்ம ஊர் நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். சுத்தமாக வச்சாலே நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நோய் பரவாது. அதனால நோய் வராது சொல்கிறேன். இது இப்போ
அதுக்கப்புறம் மெரினா போயிருந்தேன். ஸ்விம்மிங் பூல் போகலான்னு பார்த்தா கூட்டமாக இருந்தது. ஸோ நாளைக்கு மண்டே மட்டும் லீவு. டியூஸ்டே போனால் க்ளீன் பண்ணி வைப்பேன்னாங்க. ஸோ டியூஸ்டே ஒரு நாள் போவோம். 50 ரூபா லெஃப்ட்டில் ஓவர்டேக் இருக்குது. என்னது நம்ம ஊரில் பிளாக் கலர் டாக்ஸி இருக்குது. பைக்லேயே போக முடியலைங்க. ஆனால் எப்படி இப்போ வெயிலில் சைக்கிளில் ஓட்டிட்டு ஆகும். ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல. ரோடு சூப்பர். இந்த பஸ்ஸில் போனோம். சில்வர் கலர் ஏசி பஸ்ஸில் போனால் ஏசி ஓடல. ரிப்பேர் ஆகிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல. போன நாள் அப்படி இருக்கும். அப்புறம் சஃபிகேட்லாம் இருந்து இறங்கிட்டேன். சில்வர் கலர் ஏசி பஸ்ஸு டிவி வைத்து ஸ்மூத்தாக போகுதுங்க. ஆனால் திடீர்னு யாரோ நைட்டில் ஓட்டை எடுக்கிறாங்கன்னா ஹார்ன் அடிக்கிறது. ஹார்ன் அடிச்சா வந்து தெரியும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சவுண்டே வரல. இந்த மாதிரி கம்பெனியில் ஆசை வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது. பார்ப்போம். வேறு லெவல் பெரிய பில்டிங். என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க மக்கள். லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. வாழ்க்கை இருக்கிறது என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறது. பிடிச்சதை செய்யணுங்க. இந்த மக்கள் அவங்க வீடை விட்டு இங்கே வேலை செய்ய வந்துருக்கு. பிடிச்சி ஜாலியாக பேசிட்டு அப்படியே போகிறாங்க. ஓ இங்கே புளி அப்படியே தாங்க இருக்கும் இந்த ரோட்டில். பட் அந்த ரோட்லாம் ரோடு இந்த மெயின் ரோட்ஸ் ஓட்டிட்டு இங்கே வரும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இப்போ வெயில் அதிகமாக இங்கே அப்படியே வீட்டுக்கு போவோம். எங்கள் ரைடு சூப்பராக இருந்தது. மேம்பாலமாக ஜாலியாக இருந்தது. கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த ரைடில் பார்ப்போம். உங்களுக்கு எங்கே போகலாம், ரைடு எங்கே போகலான்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சஜஷன் தான் சொல்லுங்கள். நான் போகிறேங்க. இப்போ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அடுத்த ரைடு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் ப்ளீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். கூடிய சீக்கிரம் போடுறேன். சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்ப்போம். அதுதான் கைஸ் இந்த வீடியோ இங்கே முடிச்சுப்போம். பை பாய். நம்ம நல்ல முடிச்சுக்கலாம். விளையாடுறாங்க போல. இங்கே கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்த பார்க்கில் தான் கைஸ் வாக்கிங் போவோம். கிரிக்கெட் விளையாடுவேன். இங்கே விளையாட விடுறதில்லை போல. ரோட்டில் விளையாடுறாரு. இங்கே பூட்டிடுறாங்க. 10 மணிக்கெலாம் பூட்டிடுறாங்க. இங்கே மக்கள் இங்கே விளையாடுறாங்க. சின்ன வயசில் விளையாண்டுருந்தேன். இந்த கிரவுண்டில் விளையாண்டா காலையில் யாரையும் விளையாட விடலான்னு நினைக்கிறேங்க. மேபி விளையாண்டு முடிச்சு போயிருக்காங்க நினைக்கிறேன். விளையாடுறாங்களா மேட்சை
மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன் guys. தெரியல. சரி இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கோம். அதே டைம் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ எங்கேருந்து போகலான்னு சொல்லுங்கள். அங்கே ரைடு போகிறேன். தமிழ்நாடு ரைட் சந்திப்போம். ஓகே பை பாய். ஸ்டே ஹெல்தி கைஸ்.